ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டுடே வெஜிடபிள் பிரியாணி நானும் என் ஒய்ஃபும் பண்ணலான் இருந்தோம். பட் அந்த அப்பல என்ன பண்ணிடுச்சுன்னா சொல்லவே வேதனையாக இருக்குது. என்னை பண்ண சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் பண்ண போகிறேன். உங்களுக்கே காட்டுறேன் பாருங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒன்றா ஆரம்பிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணுற சமையலை வீடியோ எடுக்கிறேன்னு நீ பத்துலேயும் சொல்லு, செல்லு பத்துலேயும் சொல்லாத, கடிச்சு வச்சிடுவேன். இப்போ கொண்டாங்க நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் ஒய்ஃப் வந்து மேலே ஏறி போட்டு எனக்கு சவம் அடிக்காம அடப்பு ஏன் பண்ணல? இது நாட்டவா? அதெல்லாம் போய் இன்னைக்கு ஒரு சோதனை என்னன்னா, வேற வழியே இல்ல. சோறு வெந்து விசில் வர வரைக்கும் நம்ம பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சரி, ஓகே, நாங்க போய் படம் பாக்குறோம். படம் பார்க்க போறோம். நீ சோறாக்கி எடுத்துட்டு வா. நீ சோறாக அவங்க நின்றுட்டே இருக்கணுமா? இவரு வேற எந்திரிச்சிட்டாருல. அவனை எப்படி பாக்குறான்னு பாரு. பாருங்க, அவனுக்கா இப்படி பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. பிரியாணி வேணுமா வேணாமா? சுடுதா, துணி பிடிச்சுக்கோ. அந்த துணி எடைய சொல்றேன். அந்த துணி எடை சுத்திக்கோ. நல்லா 2 சுத்து. இப்ப பிடிச்சுக்கோ. இப்ப திரும்ப மூஞ்ச காட்டு. நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றேன் மத்தியா சமைக்க. பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். அதுக்குள்ளேயே இவர் வந்து எந்திரிச்சிட்டாரு. பாருங்க அந்த பொம்மை குட்டிய, அது கூட எந்திரிச்சிட்டாரு. நீ ஒரு போஸ் கொடு. உனேதான்
பிரியாணி ஃபேமிலி. ஆனா நீ என்ன விட கலர் தான். கேமராவை நல்லா பாக்குறான்ப்பா. நான் தான் செல்லு நோண்டிட்டே இருக்கேன் பாரு. நான் போட்டோ எடுக்கிறத விட இப்பதான் நான் இது கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீ எனக்கு கை வலிக்கு பிடிக்க முடியல. ஒரு கையில இவனா ஒரு கையில செல்லு. காலுக்குள்ள காத்து போகக்கூடாது. ஆமா செய்ய அழுந்துருமா. நான் எடுத்துட்டீங்க. இப்ப கரெக்டா இருக்கா பாரு. ஐயாவை காட்டு. இப்ப நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சொல்லு, ஏதோ சொல்லாம சொல்லு. அடிச்சிருக்கிறது அப்படி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் உண்மையை சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரியாணி உப்பே போடணும். என்னது? ஏதோ மறந்தாலும் உப்பு போட மறந்துட்டேன். அதுக்காக என்னன்னா மறந்துட்டேன். அது எப்படி மறப்பாங்க? நான் உப்பு பட்டாம போட்டா மட்டும் நீ என்ன நோன நோன சொல்லுற. நான் உப்பு வரும் அவ்வளவுதான். பாரு உப்பு இல்லவே இருக்கு. அதுக்கு அளப்பா உப்பே இல்லாம எப்படிடா திங்கிறது? ஆனா நீ போய் தானே சொல்ற. உப்பு போடலப்பா. அதான் உப்புட்டு போகிற கடையவே இல்லை. அதான் எனக்கு சந்தேகம். உப்பு மாதிரியே தெரியும். உப்பு போடலையா? அதுக்கு தான் இவன் யாராவது இருக்கு போட மாட்டாங்களா? சும்மா இரு. செஞ்சது நியாயமாயி பேசுற பாரு. ஏய் உப்புலாம் பண்ணு. குப்பையில கேள்விப்பட்டிருக்கே வரலையா? கொஞ்சம் நேரம் பரவாயில்ல. குப்பை உப்பே மறந்துட்டேன். பிரியாணி கலக்கி விட்டுதான். எவ்வளவு உப்பு போட்டு? இல்ல தூடு அப்படியே போட்டு வைக்கிறதுனாலே உப்பா தெரியுமா? கலக்கா தூடு.
இந்த மாதிரி உப்பு தண்ணி இருந்தாங்க யாரும் பிரியாணி பண்ணிட்டு புதினா கொத்தமல்லி போடுவாங்க நீ உப்பு தண்ணி போடுவாங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து குக்கர் யூஸ் பண்ணவே இல்லை குக்கர் யூஸ் பண்ணது எப்பயுமே நாங்கள் சுண்டால் தான் சூடாக்குவோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த குக்கர் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்து போயிட்டு ரெண்டு இறந்துச்சு அதை எடுத்து போட்டு இன்னைக்கு எப்படியா இந்த குக்கர் வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்து பிரியாணி கொடுத்து யார் கலர் சாப்பிட்டு இருக்குது அது பிரியாணி ஓய் சரி அப்படியே முடிச்சு அது எங்க போய் அப்படியே குடிப்பியா இங்கே பாருங்க அந்த வீட்டை எட்டி பார்த்துட்டு புதினா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஆக்சுவலி அந்த வீட்டு வெளியே அந்த பாட்டி வந்து இந்த வீட்டுக்கார பாட்டி வந்து புதினா நட்டு வச்சிருக்கு அவங்களே வந்து எதாவது பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் அப்போ கூட நான் பண்ணி கும்பிட்டு போட்டோம் புதினா ஒன்று காட்டுங்க அது கொஞ்சம் ஆச்சு அவ்வளோ நேரம் போதும் அப்படியே மேலே போட்டுக்கலாம் பாஸ் கொத்தமல்லி பாஸ் ஓகே அந்த கொத்தமல்லி செய்யலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி காட்டுல என்ன ஆனா நீ ரொம்ப ஹைட்டா இருக்கு தெரியுமா என்னால வந்து மேனேஜ் பண்ண முடியல தயிர் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் என்ன தயிர் வீடியோ பண்ணி க்ளீன் போடுறேன் லைட்டா தானே வெங்காயத்தை போட்டு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதே பிரியாணி வேணும்னா சொல்லுங்க நான் இவனை அனுப்பி விடுறேன் செஞ்சுக்கோங்க ஓகேவா பாய் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நாங்கள் ஏதாவது யூடியூப்ல ஏதாவது சாதிக்க முடியும் நானும் சப்ஸ்கிரைப்